சர்வாதிகார ஆட்சிக்கு முடிவு கட்டுங்கள். மக்களாட்சி மலரட்டும், காட்டு தர்பார் ஒழியட்டும். இந்த நாட்டிலே நடக்கின்ற கொடுமைகள் ஒழிக ஒழிக ஒழிக. எல்லாரும் ஒழிக சொல்லுங்கடா. மண்டையா பூட்டோ மகள் அறிக்கை. சத்தம் போட்டு பேசாதீங்கப்பா, பம்புல மாட்டிக்க போறீங்க. போடா புட்டாள், நான் வீரன்டா, சுதந்திர வீரன். எப்படி இந்த இந்தியா சுதந்திரம் இல்லாம தவிச்சதோ அதே மாதிரி நானும். எத்தனை வருஷம் வயசு என்ன? 32 வருஷம் 10 மாசம் சுதந்திரம் இல்லாம தவிச்சண்டா. என்று தனியும் இந்த சுதந்திர தாகம். கொஞ்சம் தண்ணி கொடுமா. மாமா அன்னைக்கு வஉசி செக் இழுத்தாரு. இன்னைக்கு நீங்க பேசுறது அம்மா காதுல விழுந்துச்சு, உங்களை மாவாட்ட விட்டுருவாங்க. எல்லாம் உங்க அம்மா பெரிய மங்கம்மா. எனக்கு முன்னால தலை குறிஞ்சவனாடா நாய். உங்ககிட்டயா? நிஜமாவா? எப்பப்பா? நான் தாலி கட்டும் போதே அன்னைக்கு ஒரு நாள் தலை குனிஞ்சாங்க. சரி, அப்புறம் என்ன? அப்பா குனிஞ்சதெல்லாம் நிமிரவே இல்லையே. நான் பெரிய வேட்டைக்காரன்டா. என் குறியில யாரும் தப்ப முடியாது. துப்பாக்கி எடுத்து குறி வச்சேன்னா குறி வைக்கிற இடத்துல உங்க அம்மா இருக்கிறான்னு நினைச்சுப்பேன். ஒரே அடி சொட்டாய் உங்க அம்மா டாவ். அப்பா அம்மா அம்மா பெரிய துல்லானா மோகனாம்பாள். அவளுக்கு பக்கத்துல உட்காந்து தாதசுராசி போட்டுச்சு. அவ கிடக்கல நாய் 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 நாய். என்ன ஒரு டிக்கெட் குறையுது? நான் போய் கூட்டிட்டு வரேன். வேண்டாம் வேண்டாம், யாரும் கூப்பிட வேண்டாம், தானா வரட்டும். இன்னைக்கு அவருக்கு டிஃபன் கட். ஏண்டா லேட் ஆயிடுச்சு. இனிமேல் லேட்டா வந்தா உனக்கு டிஃபன் கிடையாது. உட்காரு. ஏண்டா தலைவாரிக்கல? வாரிட்டு தான் வந்தேன். பின்ன ஏன் கலைஞ்சிருக்கு? வாரி விட்டு கலைச்சிட்டேன். ஏன்? ரஜினி ஸ்டைல். சாப்பிடாமா? அதுக்கு முன்னால ஒரு பிரச்சனை இருக்கு. பெரிய பிரச்சனை என்ன? சட்ட சமயம் நடக்குது, அப்புறம் பேசி தீர்த்துக்கோமே. இல்ல, இப்பவே பேசி ஆகணும். என்னம்மா? இது யாருடைய கால் அடையாளம்? ஏண்டா வீட்டை சுத்தமா வச்சுக்க தெரியாது? யாரா செருப்பு மாட்டி சேர்த்த வச்சுக்கிட்டு உள்ள வந்தவன்? ஐயோ நான் இல்லப்பா. அப்பா நானும் சின்ன பிள்ளாட்டி. நான் இல்லப்பா. யாரு இல்லையா? அவங்களையும் கேக்குறீங்க? இது யாரோட கால் அடையாளம் எனக்கு நல்லா தெரியும். சொல்லு, யாரா இருந்தாலும் கொண்டு விடுறேன். எழுந்திரீங்க. யாரு? எழுந்திரீங்கன்னா இப்படி வாங்க, அது மேல காலை வைங்க. செருப்பு காலோட வைங்க. ஏடா என் செருப்பு பார்வா போட்டு வந்தது போட வேணாம்னு சொல்லிருக்கல, நீ போட்டியா? நான் தான் அது காலையில தோட்ட வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன்னா வயிறு சரியில்லை, கையோட காலோட வராப்புல இருந்தது. இங்க ஓடி வந்தேன், அப்படி ஆகி போச்சு. எப்படி முறைச்சு பாக்குற? தண்ணி கொண்டாட சொல்லு, நானே தொடச்சிடுறேன். டேய் தண்ணி கொண்டாங்கடா. வேண்டாம், நீங்க போய் உட்காருங்க, நானே துடைக்கிறேன். அது எப்படி? யார் தப்பு செஞ்சாங்களோ அவங்க தான் தண்டனை அனுபவிக்கணும். அதான் நம்ம வீட்டு பழக்கம். அதிகமா பேசாதீங்க, போய் உட்காருங்க. அப்பா இப்போ பிளட் பிரஷர் எப்படி இருக்கு? இவருக்கு நல்லா தானப்பா இருந்தது. எப்போ உங்க அம்மா என்ன பார்த்தாலோ ஏத்திச்சு. என்னையா? யாரு ரோஜா பூ எடுத்து செம்பரிச்சு பூ வச்சது? ஐயா, கடவுள் மேல ஆணையா சொல்றேன், உண்மையை தவிர வேற எதுவும் சொல்லல. இந்த ரோசா பூவை நான் எடுக்கவும் இல்ல, இந்த சாதா பூவை நான் வைக்கவும் இல்ல. ஒருவேளை கண்ணையா பண்ணிருப்பான். கண்ணையா கண்ணையா கண்ணையா. என்ன யாருக்கு பூ மாத்துறது? நான் தாங்க. நல்லா இருக்குதுங்களா? கன்றாவியா இருக்கு. யாரா மாத்த சொன்னது உடனே? ஐயோ, நாங்களா செஞ்ச நினைச்சீங்களா? இந்த வீட்டுல நாங்களா எதுவுமே செய்ய முடியாதுங்க. அம்மா சொன்னாங்க, செஞ்ச. அம்மா அம்மா அம்மா. ஏய், என்ன 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 கோர்ட்ல இருக்கிறவங்க எல்லாம் வீட்டுல கொண்டு வந்து வைக்காதீங்கன்னு தலையில அடிச்சுக்கிட்டேன். கேட்டீங்களா? இப்ப என் உயிரை வாங்குறான். என்ன விஷயம்? ஒண்ணு இல்ல டாலி, இதுல இருந்த ரோஜா பூ மாத்திட்டு இந்த பூவை நீ வைக்க சொன்னியா? நான் ஏன் சொல்லணும்? அவனுங்களா மாத்திக்கிட்டு பழிய என் மேல போடுறானுங்க. ஐயோ, ஏமா நீங்க தானே சொன்னீங்க ரோஜாவை மாத்திட்டு செம்பருஜ வெயிட்டான்னு. அதுக்குள்ள மறந்துட்டீங்களே. பாத்தீங்களா, எனக்கு ஞாபகம் வருதுன்னு சொல்லி காட்டுறான். இத்தனை நாளா இந்த வீட்டுல நீங்க மட்டும் தான் சொல்லிட்டு இருந்தீங்க. கேட்டு கேட்டு அவங்களுக்கு துளிர் விட்டு போச்சு. சொல்ல ஆரம்பிச்சுட்டானுங்க.
இனிமே இந்த வீட்டுல எனக்கு ஞாபகம் வருதுன்னு யாராவது சொன்னீங்க தொலைச்சு போடுவேன். என்னையுமா டார்லிங்? சும்மா இருங்க. ஐயா இப்ப இங்க நீதி தேவை. இதுவே கோர்ட்டா இருந்துச்சுன்னா ஏழை பணக்காரன் புருஷன் புஞ்சாதி சொந்தம் பந்தங்கிற அனுதாபமே இருக்காது. பல்ல உடைச்சிருவேன் படுவா. வீட்டுல கோர்ட்டா நடத்துற. என்னடா நிக்கிற? போய் ரோஜா பூ கொண்டா. ஆமா, இந்த செம்பருத்தி பூ என்ன பாவம் பண்ணுச்சு? ஏன் இத கண்டா உங்களுக்கு பிடிக்கல? ரோஸ் ரொமான்டிக் ஃப்ளவர். இது சாமி போடுற பூடி, கிழவிகளுக்கு தான் பிடிக்கும். உனக்கு வயசாகி போச்சு கிழவி, அதனால தான் உனக்கு பிடிக்குது. இவர் குமர பேரம் பேத்தி எடுத்திருப்போம். பேரம்பேத்திகளை வச்சு வயசை எடை போடுறது இல்ல, ஸ்பிரிட், அவுட்லுக், பிஹேவியர் இத வச்சுதான் நீ எடை போடுறாங்க. நான் என்னைக்குமே ஹீரோ தாமா. இருக்காத பின்ன. உங்களுக்கு 50லயே ஆசை வரும், 60லயே ஆசை வரும், ஏன் 70ல கூட ஆசை வரும். You are absolutely correct. ஏன் தெரியுமா? எனக்கு எல்லாமே இருக்கு, உனக்கு எதுவுமே இல்ல. ஐயா ரோஜா பூ கொண்டாந்துட்டியா? அந்த சாமியார் பூவை தூக்கி எறிஞ்சிட்டு ரோஜா பூ வை. வைக்காத. எனக்கு ரோஜா பிடிக்காது. எனக்கு ரோஜா பூ தான் பிடிக்கும். எனக்கு ரோஜா பிடிக்காது. எனக்கு ரோஜா பூ தான் பிடிக்கும். எனக்கு ரோஜா பிடிக்காது பிடிக்காது பிடிக்காது. You dog. ஏத்தா பேசுற? யார் தெரியுமா? டாக்டர் சத்யமூர்த்தி, ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட், இந்தியா நம்பர் 1. நான் யார் தெரியுமா? அந்த ஹார்ட் சர்ஜனுடைய ஸ்வீட் ஹார்ட். ஊர் ஜனங்க ஹார்ட் எல்லாம் நீங்க ஆபரேட் பண்ணலாம், ஆனா உங்க ஹார்ட் ஆபரேட் பண்றது நான் தான். அப்படி நீ சொல்லக்கூடாது டார்லிங். சக்தி பெருசா சிவன் பெருசான்னு பார்த்தா சக்தி தான் பெருசு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்ன பாக்குறீங்க? என்னடா அது புதுசா? அந்த பூவை ரெண்டையும் ஒண்ணா வச்சுட்டு போ. பாப்பா. சீ சீ. ஐயோ. என்ன? அப்பா பாருங்கப்பா, தாத்தா கல்யாணிய பாடிதான் ஆகணும்னு அடம் பிடிக்கிறாரு. என் மாமா அடம் பிடிக்கிறீங்க. கல்யாணிய பிடிக்கிறேன்னா பண்டரி பாய் கிட்ட சொல்லுங்க, இல்ல மயிலாவதி கிட்ட சொல்லி பாட வைங்க. மாப்பிள அவங்க ராகத்தை பத்தி சொல்றாங்க. ஓ, கல்யாணி பிடிக்கலன்னா அடானா இருக்கு, மோகனம் இருக்கு, முகாரி இருக்கு, எத்தனையோ இருக்கு. ஐயோ வேண்டாமே தாத்தா, நீங்க எந்த ராகம் பாடினாலும் ஒரே மாதிரியா இருக்கு. எல்லா ராகத்தையும் ஒரே மாதிரி பாட முடியாதுமா. ஜானகி, நாளைக்கு இவங்க 2 பேரையும் பொண்ணு பார்க்க வர்றாங்கன்னு வச்சுக்க. மாப்பிள பையன் ஒரு பாட்டு பாடுங்கன்னு கேட்டான். இவங்க என்னத்த பாடுவாங்க? அப்போ ஒண்ணு செய்யுங்க, 2 பேருக்கும் முகாரி ராகம் சொல்லி கொடுங்க. ஈஸி, முகாரியே சொல்லி கொடுத்துறேன். தாத்தா சும்மா இருங்க. நீங்க சொல்லி கொடுக்கறத நாங்க பாடினோம், இந்த ஜென்மத்துல எங்களுக்கு கல்யாணம் நடக்கும். சும்மாரு. என்னது பெரியவங்கங்கிற மரியாதை கொஞ்சம் கூட இல்லாம? சின்ன வயசுல எங்க அப்பாவோட பாட்டுன்னா உங்க அப்பா அப்படியே மயங்கி விழுந்துருவாரு இல்லைங்க? இங்க வா. ஒரு சமாச்சாரம். சின்ன வயசுல நான் கிழமை வீட்டுல குடியிருந்தேன். கிழமை அடிக்கடி வாடகை போட்டு அரிப்பாரு. அவர் பேசாம இருக்கணுங்கிறதுக்காக அவர் நல்லா பாடுற மாதிரி நான் ஆக்ட் பண்ணுவேன், அவ்வளவுதான். அவமானம் அவமானம். மாப்பிள, என் பாட்டுக்கு நீங்க ஒருத்தர் தான் ரசிகர்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நீங்களும் கை விட்டீங்க. நான் வரேன். லவ்லி ரோஸ். மை காட், செம்பருத்தி பூ என்ன அழகா இருக்கு. டாடி, நான் அதை எடுத்துக்கிட்டுமா? எடுத்துக்க. மம்மி, இந்த செம்பருத்தி பூ நான் எடுத்துக்கிட்டுமா? தேங்க் யூ டாடி. ஆஹா, பை. ஆஹா. பாத்தியா, இதுக்காக நாம 2 பேரும் சண்டை போட்டு இருந்தோமே, குழந்தைங்க எடுத்துட்டு போயிடுச்சு. இதே மாதிரிதான் நாளைக்கு யாராவது ஒருத்த வந்து நம்ம குழந்தைகளை எடுத்துட்டு போயிடுவான். நாம 2 பேரும் உனக்கு நீ எனக்கு நான் இருந்துக்க வேண்டியது.